அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். செல்போன் மணி அடிக்குது. சொல்லுங்க சேது. அப்பா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, உனக்காக தான் வெயிட்டிங். நானும் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேது. நெய் தோசை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏயா, நான் எவ்வளவு சீரியஸா வாழ்க்கை பிரச்சனை சொல்றேன், நீ வயிற்று பிரச்சனை சொல்றியா? வாழ்றதே வயிற்றுக்காக தானே சேது. சீக்கிரம் வந்துடுறேன். நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டா. ஆஹா, பொண்ணு பார்க்க வந்துட்டு தனியாக ஹாலில் உக்காந்துட்டு இருக்கமே ஐயா. உள்ளே போனவரையும் காணோம், வர்றேன்னு சொன்னவனையும் காணுமே ஐயா. தோசை ரொம்ப நல்லாவே இருந்தது, இந்தாங்க பில்லு. ஆஹா, இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் காணும் ஐயா. ஆட்டோ சத்தம் கேட்குது, வந்துட்டான். ஏப்பா சீக்கிரம் வாப்பா, லேட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணாத சேது. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ. என்னது, எல்லாமே முடிஞ்சிடுச்சா? அதாவது கல்யாணமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோன்னு சொன்னேன். பொண்ணோட அப்பா வந்துட்டார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மற்ற விஷயங்களை பேசுவோமே. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை கல்யாணம். அப்போன்னா ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்தை பற்றியே பேசிடலாம். மன்னிக்கணும் கல்யாணம், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ரொம்ப லேட்டு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா இவருக்கே என் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம். 1 மணி நேரம் தானே லேட் ஆயிருக்கு, இப்போ பேசி முடிச்சிடுவோம். இல்லை கல்யாணம், 1 மணி நேர கேப்பில் முக்கியமான சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார். அவர் சொன்ன மாப்பிள்ளைக்கே பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். ஆஹா, 1 ஹவர் கேப்பில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஐயா. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க சொன்னானே ஐயா. அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஐயா. தப்பாக நினச்சிக்காதீங்க, சொந்தத்தில் கொடுக்கறது தான் நல்லதுன்னு என் ஒய்ஃபு சொன்னான். அதுக்கு என்னங்க, பரவாயில்ல. ஆஹா, பொண்ணு பார்க்க என்ன கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு நான் பேச வேண்டிய டைலாக்கு அவன் பேசுகிறான் ஐயா.